Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்றைக்கு நாங்கள் எங்களோட வளமையான கிராஃபிக் டிசைனிங் பாடத்தில் ஸ்லைஸ் எஃபெக்ட் வந்து Adobe Photoshopல எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். முதலாவது நான் Photoshop எடுப்போம். இதில் எனக்கு தேவையான இமேஜ் ஒன்று நான் ஆன் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன். ஏற்கனவே நான் ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லெமன் எஃபெக்ட். இந்த லெமனுக்கு தான் நான் ஸ்லைஸ் எஃபெக்ட் ஒன்று செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒன்று முதல்ல செய்யணும். ஃபைல் நியூ, உங்களுக்கு வேண்டிய சைஸ் அண்ட் ரெசல்யூஷனை கொடுத்து ஓகே பண்ணுங்கள். இப்போ இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஆகிக்கும். ஸோ இதுக்கு நாங்கள் கிரேடியன்ட் எஃபெக்ட் ஒன்று கொடுப்போம். இந்த இடத்துல கிரேடியன்ட் to color டபுள் கிளிக் பண்ணி எனக்கு வேண்டிய கலர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே எடுத்துக்கிற இமேஜ் லெமன்றதுனால அதுக்கு மெச்சான ஒரு yellow-வை நான் இதில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை நான் ஸ்டைலை ரேடியலுக்கு மாற்றுறேன், ரவுண்ட் மாதிரி. இப்போ கவனிங்க, இந்த ரேடியல் சென்டரில் yellow-வாகவும் அவுட் சைடில் ஒயிட்டாகவும் வைக்கும். இதை நான் ரிவர்ஸ் கொடுக்கறது மூலமாக ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும். இது டார்க் கூட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒப்பாசிட்டி எங்களுக்கு தேவையான லிமிட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை லைட் ஆக்கலாம். ஓகே, இந்த லிமிட்டில் வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான ஒரு டூலால் கட் பண்ணிலும் ஈஸியான ஒரு டூலால் நான் குயிக் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். இந்த லெசனில் இந்த செலெக்ஷன் சம்டைம் பர்ஃபெக்டாக வராது. அதுக்கான காரணம் நான் இப்போ இந்த லெசனை செய்கிறது லேப்டாப்பில் வித்தவுட் மவுஸ். ஸோ டச் பேடால் செய்கிறதுனால பர்ஃபெக்டாக செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வீடியோவை ஷார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் நார்மலாக செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட செலெக்ஷனை டைம் எடுத்து அழகாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த லெமனை நான் எனக்கு தேவையான மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 இடம் மிஸ் ஆகிக்குது. ஸோ அதை நான் ஜூம் பண்ணி மேஜிக் ரேசர் டூல் மூலமாக நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லெமனை நான் ஸ்லைஸ் மாதிரி நான் செய்கிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் பாலிகனல் லேசர் டூல். உங்களுக்கு பென் டூல் வேண்டாலும் யூஸ் பண்ணலாம், பார்த்தா செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணணும். நான் பாலிகனல் லேசர் டூலை யூஸ் பண்ணி இதை கட் பண்ணுறேன். ஒரு ஸ்லைஸ் ஒன்று மாதிரி கட் பண்ணுறேன். இந்த இடத்த பாருங்கள், லேயர் 1 இருக்குது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு லேயர் வியா கட், லேயர் வியா கட்ன்றதை கொடுத்ததோட அந்த ஏரியா அப்படியே கட் ஆகிடும். இதை உங்களுக்கு இழுத்து பார்க்கலாம். இப்போ இது வேறு ஆயிரும், இது வேறு ஆயிரும். ரைட், எகெயின் இந்த ஏரியாவை நான் மறுபடியும் பாலிகனல் லேசர் டூலால் எனக்கு தேவையான மாதிரி கட் பண்ணுறேன். ரைட் கிளிக், லேயர் வியா கட். இப்போ அது இன்னொரு ஸ்லைஸ் ஆகிடும். ஓகே, இன்னும் ஒரு ஸ்லைஸ் பண்ண இயலும் இந்த இமேஜை. ஸோ அகெயின் பாலிகன் டூல், லேவியா கட். இப்படி நாங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கொள்வோம் ஆரம்பத்தில், புறவைங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிலும். இப்போ தேவையான இடத்த நான் ஜூம் பண்ணுறேன். எலிப்ஸ் டூல், எலிப்ஸ் டூலுக்கு போயிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரோக் நான் அவுட்லைன் ஒன்று எங்களுக்கு தேவையில்லை. அதோட ஃபில் உங்களுக்கு விருப்பமான கலர் ஒன்று கொடுக்கலும் ஆரம்பத்தில். ஸோ இப்போதைக்கு நான் yellow கொடுக்குறேன்.
இதை பாருங்க, ஒரு தேவையான மாதிரி அதை ரொட்டேட் பண்ணி ஆரம்பத்தில் நாங்கள் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம். அது பின்னாடி இதை நான் ரைட் கிளிக் வேர்ப், ரைட் கிளிக் வேர்ப். இப்போ உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதை பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, பேலன்ஸ் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே மூலமாக இதுக்கு நான் கலர் ஒன்று கொடுக்குறேன். ஏற்கனவே காணக்கூடிய எங்களோட லெமன் அந்த கலருக்கு மேட்சான ஒரு கலர் உண்டு. ஓகே, பாருங்க, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். எங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் பண்ணிலும் சம்டைம் நீங்கள் செய்கிற மெஷினில் அந்த வேர்ப் வரலன்னு சொன்னால் எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாத் வேர்ப் இதை கிளிக் பண்ணுற மூலமாக எடுக்க இயலும். ஓகே, இப்போ நான் ரெண்டாவது துண்டை கிட்ட கொண்டு வரேன் கொஞ்சம். ஸோ இதுக்கும் நான் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அதே சர்க்கிளை பேலன்ஸ் பண்ணிவிட்டு verb எனக்கு தேவையான மாதிரி இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தனியாக ஒரு எலிப்ஸ் டூலால் வரைஞ்சிட்டு எகெயின் செய்ய மேலும், பட் சேம் டூலை எடுக்கிறது மூலமாக நான் எகெயின் கலர் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. ஓகே, பாருங்க, இதுக்கும் நான் கண்ட்ரோல் ஜே மூலமாக டூப்ளிகேட் ஒன்று எடுத்து அதே போல் செய்கிறேன். பொறுமையாக இந்த டிசைனை செய்யுங்க, அழகான ஒரு எஃபெக்ட் ஒன்று உங்களுக்கு எடுக்கல. ஓகே, இப்போ நாங்கள் கடைசி துண்டில் வைக்கிறோம். இப்போ நான் ஆப்போசிட்டாக கொடுக்குறேன். ஓகே, இப்படி மெதுவாக இதை விட பர்ஃபெக்டாக உங்களுக்கு செய்யலும், அழகாக செய்யுங்க. இப்போ ஜூம் அவுட் பண்ணி பாருங்க, கண்ட்ரோல் 0, இந்த மாதிரி அழகான ஒரு எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ இன்னும் எங்களுக்கு இதை டெவலப் பண்ணலும், நீங்கள் இன்டர்நெட்டில் போய் இந்த மாதிரி ஸ்பிளாஷ் எஃபெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வாட்டர் தெரிக்கிற மாதிரி உங்களுக்கு நெட்டில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். இந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலர் இல்லைன்னு சொன்னால் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூ சேச்சுரேஷன் மூலமாக எடுத்துகிட்டு கலரைஸால் உங்களுக்கு கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே இது வேறு கலர் ஒன்று எடுத்து நான் yellow கலருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஓகே, இதையும் நான்
verb tool யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி பேலன்ஸ் பண்றேன். ஒவ்வொரு இமேஜுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். Shabby web. ஓகே, இன்னும் உங்களுக்கு எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கொண்டு போங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு எஃபெக்ட் ஒன்று செய்யலாம். நான் சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த டிசைன் அந்த மாதிரி செய்யப்பட்டது தான். பட் இது அவசரம் இல்லாமல் மெதுவாக செஞ்ச ஒரு டிசைன்றனால பர்ஃபெக்ட் ஆகிக்குது. இது வேறையா, இந்த துண்டு வேறையாக செஞ்சுக்குது. நான் ஏற்கனவே என்னோட பழைய லெசனில் சொல்லியிருந்தேன், வாட்டர் ட்ராப் லெசன் உண்டு. இதுக்கு மேலே அந்த வாட்டர் ட்ராப்பும் அப்ளை பண்ணிக்குது. இதை பாருங்கள், இதில் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிற ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த சர்க்கிள், ரெட் கலர் சர்க்கிள் ஒன்றுக்கு மேலே தான் இதை போட்டிக்குது இந்த பிக்சர். அந்த சர்க்கிளுக்கு அவுட்லைன் ஒன்று வரைஞ்சிக்குது, ஒயிட் கலர் அவுட்லைன். ஸோ அது செப்பரேட் ஆகின மாதிரி காட்டும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஒரு ஃபோட்டோவை துண்டு துண்டாக கட் பண்ணி வேற ஆக்கிட்டு, இது ஒரு ட்ரீ ஒன்று கட் பண்ண ஒரு வுட் ஒன்று இந்த இடத்துக்கு நான் செட் பண்ணுறது. இது ஒரு இமேஜ், வுட். அந்த இமேஜ்ட செகண்ட் பார்ட் வுட், தேர்ட் பார்ட் வுட். இந்த அமைப்பில் செய்யலாம். அதே மெத்தடில் தான் இதுவும் செய்யப்பட்டிருக்குது. இதுவும் சர்க்கிள் தான், கலர் சர்க்கிள். ஃபோட்டோவை மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிக்குது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. நீங்கள் செஞ்ச டிசைன்களை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கேட்கலும். அடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் அடோப் ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஸ்லைஸ் எஃபெக்ட் ஒன்று சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் நாங்கள் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான ஒர்க்குகள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.